ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து இன்னொரு சம்பவம். ஸோ காலையிலேருந்து நம்ம கமருதீன் பிளான் பண்ணிட்டாப்புல பச்சையாக தெரியுது. விஜய் பார்வதியோட கேமை உடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு விஜய் பார்வதி அம்மா வரும்போது இவங்க அழுது அவங்க கூடயே இந்த பிக் பாஸ் விட்டு அவங்க போகணும்னு நினைக்கிறேன். சரியான ஒரு பிளான். இது வரைக்கும் பார்ப்போம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமருதீனோட பக்கா பிளான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ சாண்ட்ரா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்மளுக்கு பக்குன்னு இருக்குது. எனக்கு இவன் வேண்டாம், நான் வந்துட்டு இங்கே அவள் கூட இவ்வளோ நாள் பேசுறதுக்கு காரணமே வந்து வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என்ன நடந்துச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள். எனக்கு இப்போ வந்து அவள் சொல்கிறா, எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு சொல்கிறா பேட் டச் பற்றி அப்படின்போது, ஏன்டா இப்போ வந்து இதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேமிலிலாம் வரப்போகுது, இந்த நேரத்தில் என்ன பேசுகிறேன்? இல்லைக்கா நான் பேசலை, அவள் தான் பேசுகிறான்ற மாதிரி அங்கே வந்து சொல்கிறார். அதுவும் வந்துட்டு அதனால் எனக்கு அவளை பார்த்தாவே பயமாக இருக்குக்கா, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. எப்படி எடுத்து வைக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனல் டச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அக்கா எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. ஏன் அப்போ இவ்வளோ நாள் வந்து அந்த பொண்ணு கூட வந்து பழகும்போது நம்ம விஜய் சேதுபதி கேட்டார் ஒரு கேள்வி, நாய் குறைக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க கமருதீன் கேட்டாரா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் என்ன பண்ணுறீங்க பிக் பாஸ் கேட்டார். அப்போல்லாம் தெரியல உங்களுக்கு, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அக்கா, இந்த மாதிரி அவன் வந்து பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வெளியே படம் நிறைய படங்கள் பண்ணோம், எனக்கு இவன் தேவையில்லை. நல்ல விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னா எல்லாமே அவங்க அம்மா கிட்டே பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு தெளிவு, சரிங்களா? அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களே கமருதீன் அப்படின்னு. இல்லைக்கா இப்போ சாப்பிடும்போது கூட வந்துட்டு அந்த பேட் டச் எனக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதவே சொல்லிட்டு இருந்தால் நான் என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்குற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக பேட் டச்சுன்றதை இழுத்ததே இவர் தான். அதுக்கு சாட்சி வந்து நம்ம அமித் இருக்கார், வினோத் இருக்கார், நாமும் இருக்கோம். எவ்வளோ அழகாப்பா செம்ம பிள்ளைங்க. உண்மையிலே நான் நம்பவே இல்லை. உண்மையிலே அவர் வந்துட்டு பாவமாக இருக்குது, இவர் மாறிடுவார். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக கமருதீனை பிடிக்கிறது தான் உண்மை. ஏன்னா வாட்டர்மேன் சார் ரொம்ப கேவலமாக வந்து பேசியிருப்பார், ரொம்ப மட்டமாக. அதுக்கப்புறமா இவரும் விஜய் பார்வதி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் இதுவாக இருந்தது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி எங்கெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இப்பயும் பாருங்கள் சாண்ட்ரா கிட்ட போய் இதை சொல்கிறாரு. அப்போ சாண்ட்ரா வந்துட்டு கரெக்டாக கேட்குறாங்க, ஏன்டா ஃபேமிலி வர டைமில் இந்த மாதிரி பேசி முடித்த விஷயத்தை அப்படின்னா நான் பேசலைக்கா அவங்க பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். இதில் வந்து என்ன சொல்கிறாரு, நான் இங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை தான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறாங்க. விஜய் பார்வதி ஏம்மா ஏன் நீ இழுத்த அப்படின்னு அவங்க கிளியராக சொல்கிறேன், நான் இழுக்கலை, அவன் தான் சொன்னான், நான் இதை பற்றி பேச வேண்டாம், வெளியே போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டேன், அப்புறமும் திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். திவ்யா கிட்ட போய் வேறு மாதிரி சொல்லி திவ்யா இப்போ ஒரு பெரிய ஏழரை வந்து கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க விஜய் பார்வதிக்கு எகென்ஸ்டாக. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதோட இந்த கேம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் பாவம் அந்த பொண்ணு நல்லா சுற்றி திரிஞ்சு செம்மையாக எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு அப்படியே நான் யாரையும் நம்பணும் அவசியம் கிடையாது, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது கிடையாதுன்னு சொல்லி இப்போன்னு இந்த மாதிரி வந்து கமருதீனோட இந்த காதல் கேமில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாரு. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை அந்த பொண்ணு. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.